friends, welcome to Sparkling Beauty Hits. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா lip balm எப்படி வீட்லயே ரெடி பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போறோம். இந்த lip balm நாம நேச்சுரலான ingredients யூஸ் பண்ணி தான் இந்த lip balm ரெடி பண்ண போறோம். இது நாம தொடர்ந்து நம்மளோட லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம லிப்ஸ் வந்து பெர்மனன்ட்டாவே பிங்காவும் க்ளோயிங்காவும் நமக்கு இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதுக்கான நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்ட்டா உங்களோட டிவைஸ்க்கு வந்து ரிசீவ் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம லிப் பாம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லிப் பாம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டேட்டோவையும் நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நீங்கள் நல்லா இப்போ அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம பீட்ரூட் வந்து எதுக்காக சேர்த்துக்கிறோம் இந்த லிப் பாம்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாகவே நமக்கு பிங்க் க்ளோ கொடுக்கும். அண்ட் பொட்டேட்டோ வந்து நம்ம லிப்ஸில் இருக்கக்கூடிய டேன் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக நம்ம பீட்ரூட் அண்ட் பொட்டேட்டோ வந்து சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம வடிகட்டி இந்த மாதிரி ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு 1 கப் அளவு வந்துச்சு இந்த ஜூஸ் எனக்கு. இப்போ நாம எடுத்து வச்சிருக்க இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். இது நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நமக்கு திக் டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டெக்ஸ்சர் மாறுறது நல்லாவே தெரியுது நமக்கு. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா நம்ம லிப்ஸ் வந்து ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸில் வரக்கூடிய வெடிப்பு எதுவுமே வரவிடாமல் இது பார்த்துக்கும். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வேஸ்லின் ஜெல்லி சேர்த்துக்க போகிறேன். இது எதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோன்னா நம்ம லிப்ஸை வந்து இது மாய்ஸ்சர் பண்ணும். அண்ட் நமக்கு லிப் பாம் கன்சிஸ்டன்சி வேணும், அதுக்காகவும் நாம் இதை சேர்த்துக்கிறோம். இதில் நான் 2 ஸ்பூன் அளவு வேஸ்லின் ஜெல்லி சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நமக்கு இதில் லிப் பாம் டெக்ஸ்சர் வரும், அது வர வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாருங்க நமக்கு நல்லா வந்து லிப் பாம் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் 1 hour மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பாருங்கள் நல்லா நமக்கு ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது லைட்டாக வந்து நமக்கு பிங்க் ஷேட் கொடுக்குது. பார்க்குறதுக்கு க்ளோயிங்காகவும் இருக்குது. அண்ட் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண இந்த ஹோம்மேட் லிப் பாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.